Hi investors, this is Money with Ashraf. I am Ashraf. இந்த வீடியோவில் எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபிஓனா என்னது, ஐபிஓவில் என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது, 7 நாளில் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே உண்மைதானா, ஒரு ஐபிஓவை எப்படிங்க அப்ளை பண்ணுறது, தென் ஐபிஓவை என்ன பேசிஸில் தான் கொடுக்குறாங்க, தென் ஐபிஓவை எப்படிலாம் அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது, இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தென் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி நிறைய பேர் பார்ப்பீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஃபஸ்ட்டு, ஒரு ஐபிஓனா என்னது? ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்ற பட்சத்தில் ஐபிஓவாக தான் உள்ளே வர முடியும். அந்த கம்பெனி பல வருஷமாக பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்போ அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனியை டெவலப் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு கடன் இருக்கலாம். இது எல்லாத்துக்காகவும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வரலாம். வர்றதுக்கு சிபி கிட்ட பேப்பர்ஸ்லாம் போய் சப்மிட் பண்ணணும். அந்த கம்பெனி நிஜமாலே இருக்கா அப்படின்றத கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் அவங்க பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டு இது நிஜமாலே கம்பெனி இருக்குது, நிஜமாலே பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்ரூவ் கொடுப்பாங்க. தென் அப்ரூவ் கொடுத்து நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நாளோ 4 நாளோ இந்த டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் எல்லாரும், தென் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அது நல்ல கம்பெனியாக அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 1000 கோடி தேவையாக இருக்க இடத்துல 5000 கோடி வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? இது வரைக்கும் இதில் போதும். தென் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு வரதுலலாம் சொல்கிறேன். தென் என்னென்ன கேட்டகரி இருக்குது, எஸ்எம்இ தென் மெயின் போர்டு ஐபிஓ, இது 2 தான் இருக்குங்க. எஸ்எம்இனா என்னென்னு பார்த்தோன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 100 கோடி, 150 கோடி, 300 கோடி, 500 கோடி, இந்த மாதிரி கம்மியாக இருக்கும். தென் அவங்க ஒன்று என்எஸ்சி இல்லை பிஎஸ்சி, 2த்தில் எதனா ஒன்றுத்தில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. தென் மெயின் போர்டு ஐபிஓனா என்னன்னு பார்த்தோன்னா அதோட ஆப்போசிட். இவங்களுக்கு அதிகமாக அமௌண்ட்டு தேவைப்படும். இவங்க பல வருஷமாக கூட இருக்கலாம். தென் 2த்துலேயுமே லிஸ்ட் பண்ணுவாங்க, என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் 2த்துலேயும் லிஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை எதனா ஒன்றுத்தை கூட லிஸ்ட் பண்ணலாம், அது அவங்க விருப்பம் தான். சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டு மட்டும் பெருசாக இருக்கும். 1500 கோடி, 2000 கோடி, 10,000 கோடி, 5000 கோடி, இந்த மாதிரி பெரிய லெவலில் அமௌண்ட்டு இருக்கும். இப்போ இது 2த்தில் எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அப்ளை பண்ணால் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்இ ஐபிஓ அப்ளை பண்ணுறதுல நிறைய ரிஸ்க் இருக்குது. ஆனால் மெயின் போர்டு ஐபிஓ அப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, ஆனால் அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. எதனால எஸ்எம்இ ஐபிஓ அப்ளை பண்ணாதீங்க, எதனால் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டே கம்மி. 300 கோடி தான் இப்போ தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பெரிய பெரிய ஆளுங்கிட்ட 300 கோடி அப்படின்றது இருக்கும். ஸோ மேனிப்புலேஷன் நடக்கும். மேனிப்புலேஷன்னா என்னது? ஒரு ஷேரை தானாக அதோட ப்ரைஸு, அந்த கம்பெனிலாம் கம்பெனி ப்ராஃபிட் கீஃபிட் எதுவுமே இல்லை, தானாக ஏறுறது. சரிங்களா? ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, நிறைய பேர் வாங்குவாங்க. இப்போ 300 கோடினா நிறைய பேர்கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க மொத்தமாக வாங்கினோம்னா அதோட ப்ரைஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா எஸ்எம்இ ஐபிஓவை தவிர்த்துருங்க. சரிங்களா? தென் மெயின் போர்டு ஐபிஓவில் பெரிய அமௌண்ட்டுன்றனால அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆனால் அதுலேயும் நடக்கும். ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு நடக்காது. ஓகே. தென் நிஜமாலே ப்ராஃபிட் 7 நாள்லேயே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நல்ல ஐபிஓ வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணோன்னா ஒரு வாரத்திலே 100%, 80%, 50%ன்னு சொல்லிட்டு 7 நாளில் கிடைக்கும். கிடைக்காம இல்லை, கன்ஃபார்மாக கிடைக்கும். தென் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக நிறைய பேருக்கு இருக்குது. போன வீடியோவில் நம்ம யூடியூப்பில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி கேட்டு அப்ளை பண்ணுறதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ ஆப்பு, இல்லை ஜிரோதா, இல்லை அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், எந்த ஆப் வேணால் வச்சுருங்க. அதில் எக்ஸ்ப்ளோர்னு ஒரு டேப் இருக்கலாம், இல்லை எங்கன்னா இடத்துல ஐபிஓ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஐபிஓ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஐபிஓ வந்துட்டுருக்கும்.
சரிங்களா? அதில் இப்போ நம்ம என்ன ஐபிஓ அப்ளை பண்ணுறோம்? இப்போ ரீசெண்டாக நாளைக்கு NSDL அப்படின்ற ஒரு ஐபிஓ வருது. அதோட பேர் வந்து ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி NSDL அப்படின்றதுக்கு நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட் அப்படின்றத ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை லாட் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தோன்னா தென் சில ஆப்பில் 2 மாதிரி இருக்கும். ஒன்றுத்தில் டைரெக்டாக UBIக்கு நம்ம கொண்டு போய்டும், நம்ம அதில் பேமெண்ட் பண்ணிடலாம். சிலதில் வந்து நம்ம UPI ஐடியை வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் போடுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு அமேசானில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி அதுக்கு பே பண்ணுவோம், அதே தான் இதுலேயும். சரிங்களா? ஏன்னா ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் அமௌண்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுப்பாங்க. ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. எல்லாத்துமே ஹோல்டு பண்ணி வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு சில பேசிஸில் கொடுப்பாங்க. ஓகே, எந்த பேசிஸில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1000 கோடி தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் 1000 கோடி தான் மக்கள்கிட்ட கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு லாட் கிடச்சிரும். சரிங்களா? ஆனால் 1000 லாட் அப்ளை பண்ணுற இடத்துல ஒரு 5000 கோடியோ 10,000 கோடியோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் தான் ஒரு சிக்கல் வரும். சரிங்களா? இப்போது இதில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இந்த இன்ஸ்டிடியூஷனல் இருக்காங்க, நான் இன்ஸ்டிடியூஷனல், இந்த மாதிரி ஒரு 6 கேட்டகரி இருக்குது. இப்போ நம்மளை வச்சே நான் சொல்கிறேன், நம்ம வந்து ரீட்டைலர்ஸ். இந்த ஷேர் 1000 கோடியில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ரீட்டைலர்ஸ்க்கு மட்டும்தான்ப்பா போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிகபட்சம் வந்து ஒரு 35% வைப்பாங்க. அதாவது 350 கோடி, 1000 கோடியில் 350 கோடி ரீட்டைலர்ஸ்க்கு மட்டும்தான், வேறு யாருக்கும்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்போது ரீட்டைலர்ஸ் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஓகே, ரீட்டைலர்ஸ் 350 கோடிக்கு ஒரு 1200 கோடி கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது? 3 மடங்கு 4 மடங்கு இருக்குது. 4 பேரில் ஒரு ஆளுக்கு கிடைக்கும். இப்படின்னு தான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு ஐபிஓ அலாட் ஆகும். 4 பேரில் ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? தென் இந்த ஐபிஓவை எப்படிலாம் அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஐபிஓனா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லாட் அப்ளை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கிற பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதுவே உங்களால் 2 லாட் 3 லாட் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸ்ப்ளிட்னா எப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 3 அக்கௌண்ட் இருக்குன்னா 3த்துலேயுமே உங்களால் 6 பண்ண முடியும்னா 2 2 2 அப்படின்னு பண்ணுங்கள். இல்லை 3 தான் பண்ண முடியும்னா 1 1 1ன்னு பண்ணுங்கள். இல்லை 2 அக்கௌண்ட்டு தான் இருக்குன்னா 1 1 பண்ணிவிடுங்க. ஸோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக கிடைக்கிற பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். 1த்துலேயே பண்ணிவிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கிடைக்கிற பாசிபிலிட்டி ரொம்பவே குறைவு தாங்க. சரிங்களா? ஸோ ஐபிஓ கிடைக்கலனாலும் வருந்தாதீங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுங்கள், கிடைச்சா ப்ராஃபிட்டு, இல்லைனா அவ்வளோதான், விடுங்க. சரிங்களா? தென் இது கிடைக்கலையே நான் 10 ஐபிஓ அப்ளை பண்ணிட்டேன், கிடைக்க மாட்டுது. சில ஐபிஓக்கு கிடைக்காதுங்க. எனக்கே வந்து சில ஐபிஓ கிடைக்காது. நானே இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி நம்பிக்கையான ஆளுங்க கிட்ட அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணி அப்போதைக்கு கூட செல் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட்டை எடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். தென் ஓகே, ஐபிஓ பற்றி டீட்டெயில் வீடியோ நான் சொல்லிட்டேன். தென் இதில் எதனா குறைகள் நிறைகள் இருந்தால் கன்ஃபார்ம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் லைக் ஷேர் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். எதனா ஃபினான்ஸ் கண்டென்ட் போடணும் அப்படின்ற பட்சத்தில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.